உலகம் எங்கிலும் இருக்கும் பக்தி இன்ஃபோ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம எல்லாருமே தமிழ் புத்தாண்டை வரவேற்கிறதுக்கு தயாராகிட்டு இருக்கோம். இந்த தமிழ் புத்தாண்டு நம்மளுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் தரப்போறதுன்றதுக்காக ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டாரான பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் சுவாமிகள் அவர்கிட்ட தான் வந்திருக்கோம். வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க சுவாமி? நல்லா இருக்கேன். அனைவருக்கும் வணக்கம். பக்தி இன்ஃபோ நேயர்கள் அனைவரும் இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தமிழ் புத்தாண்டில் ஒரு பெரிய காரணிகள் இருக்குது. என்னென்னா, சனி மீனத்தில் இருக்கிறார், குரு பகவான் கடகத்தில் உச்சம் பெறுகிறார். இந்த ரெண்டு விஷயம். இந்த உச்சம் பெறுகின்ற குரு பகவான் வாழ்க்கையில் நிறைய பேருக்கு பொன்னையும் பொருளையும் அள்ளித்தரப்போகிறார். ரெண்டாவது விஷயம், ராகு பெயர்றார் இந்த டிசம்பர் 6ஆம் தேதி. ஸோ இந்த ஏப்ரல் 14 தொடங்கி இந்த டிசம்பருக்குள்ளே பெரும்பாலும் எல்லாருடைய வாழ்க்கையுமே தலைகீழாக மாறப்போகிறது. பெரிய செல்வந்தராக போகிறீங்க. குரு மனசார நிறைந்து கடகத்தில் உச்சமாய் எல்லாரும் ப்ளஸ் பண்ண போகிறார். அதனால் இந்த வருடம் 14ஆம் தேதிக்காக, ஏப்ரல் 14க்காக காத்திருங்கள். உங்கள் வாழ்க்கை மாறப்போகிற பொன்னாள். சுவாமிஜி, இந்த 2026 தமிழ் புத்தாண்டு வரவேற்கிறதுக்கு நம்ம எல்லாம் தயாராகிட்டு இருக்கோம். ஸோ இந்த வருஷம் மேஷராசி நேயர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும்? மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு என்னங்க, 12ஆம் இடத்துல சனி பகவான் சார், அது 7.5 சனி சார், கரெக்டு தான். பட் ஆனால் 7.5 சனி உங்களுக்கு குருவினுடைய வீட்டில் இந்த வருடம் தொடங்குது. நிறைய பேரோட ஃபியர். இதை நான் சொல்லி தயவு செஞ்சு இதை மைண்டில் ஏற்றிக்கோங்க. சனி விளக்குன்னு வச்சுக்கோங்க, வரி விளக்கு மாதிரி. காரணம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். அது குருவினுடைய வீடு என்பதால் உங்களுக்கு தோஷம் கிடையாது. அடுத்து வர 2.5 வருஷத்துக்கு கூட தோஷம் கிடையாது. ஏன்னா சனி மேஷத்தில் நீச்சம். 7.5 சனி பற்றி தயவுசெய்து கவலை விட்டுருங்க. இந்த புத்தாண்டு உங்களுக்கு என்ன புதுமைகளை தருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புத்தாண்டுங்கிறது தமிழ் 5 சூரியன் மேஷத்தில் உச்சமாகின்ற நாள்தான் புத்தாண்டு என்று அறியப்படுகிறது. தமிழ் புத்தாண்டு இந்த பராபவ வருடம் அப்படின்னு பேர். இந்த சூரியன் உச்சமடையும் இடம் மேஷம். சூரியன் யாருன்னா ஹெச்ஓடி தான் சூரியன். இந்த கிரக மண்டலங்களுக்கெல்லாம் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அவர். சூரியனே உச்சம் அப்படின்னா அப்போ மற்ற பிரச்சனைகள்லாம் தன்னால் சரியாயிடும். சூரியன் அப்படிங்கிறவர் இந்த பவர், அவர் தான் ஹெட்டு. அப்போ புகழேணியின் உச்சத்திற்கு செல்ல போகிறார்கள் மேஷத்துக்காரர்கள். நான் சும்மா தானே இருக்கேன், நான் எப்படி புகழேணிக்கு போகிறது? புகழேணியின் உச்சம் என்றால் என்ன? நீங்கள் செய்கின்ற துறையில் உங்களை தோற்றத்துக்கு உங்களை டச் பண்ண ஆள் இல்லைங்கிற அளவுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை காண்பீர்கள். ஒரு நேரம் வந்துருச்சுன்னா உடலும் மனதும் அதையே பிடிச்சிக்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இந்த வருடம் இந்த ஏப்ரல் 14 தொடர்ந்து ஒர்க்கை ஃபோக்கஸ் பண்ண போகிறீங்க. அந்த குணங்கள்லாம் சூரியன் தருகிறார். மிக முக்கியமான பயிற்சின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குருவோடைய சஞ்சாரம். குரு 3ஆம் இடத்தில் இருக்கிறார். 3இல் இருப்பவர் 4ஆம் இடத்திற்கு செல்கிறார். 4இல் உச்சம் பெறுகிறார். இதான் இதில் ஆச்சரியமே. 4ஆம் இடம் என்பது தமிழ் உயர்கல்வி, உயர் பதவி, மதிப்பு, மரியாதை. இந்த இடத்துல குரு பகவான் உச்சம் பெறுகிறார். அப்போ என்ன ஆகும்னா, வாழ்க்கையில் அடுத்த படிநிலைக்கான ஒரு கதவு திறக்கிறதுன்னு வச்சுக்கலாம். நான் என் கம்பெனியில் டெப்டி மேனேஜராக இருக்கேன் சார், நான் சீனியர் மேனேஜர் ஆகணும், தாராளமாக ஆகிடுவீங்க. இல்லை நான் ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன். மேஷராசிக்காரர்கள் கார் வாங்க போகிறீங்க, வீடு வாங்க போகிறீங்க, வண்டி வாங்க போகிறீங்க. அந்த போல் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படும். இந்த 4ஆம் இடத்து குரு என்ன பண்ணுறாருன்னா, அப்படியே 5ஆம் பார்வையாக 8 பார்க்குறார். சொத்து வாங்க போகிறீங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, எம்டி லேண்ட் வாங்குவீங்க, ஏக்கர் கணக்கில் இந்த விவசாயம் பண்ணுறதுக்கான இடம்லாம் வாங்குவீங்க. சில பேர் என்ன பண்ணுறீங்க, 9ஆம் 10ஆம் இடத்தை பார்க்கிறார் குரு பகவான். புதிய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இந்த ஆர்த்தர்பனர்லாம் சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி மேஷராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் நான் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தேன், இனிமேல் நானே ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இனிமேல் புது விஷயத்தில் ஒர்க் பண்ண ஆரம்பிப்பீங்க. இந்த பக்கம் சனி என்னடானா 2ஆம் இடத்தை பார்த்து செலவுகளை கண்ட்ரோல் பண்ணுறார். 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம். தனஸ்தானத்தில் செலவை கண்ட்ரோல் பண்ணும் பொழுது தேவையில்லாத இந்த ஆன்லைனில் சாப்பாடு புக் பண்ணுறது, இல்லை வண்டி புக் பண்ணுறது போன்ற விஷயங்கள்லாம் குறைந்து தேவைக்கு மட்டுமே ஒரு விஷயத்தை பயன்படுத்துகிற மாதிரியான, ப்ளஸ் 6ஆம் இடத்தை சனி பார்க்கிறதால கடன் அடைவதற்கான வழிகள் எல்லாம் மேஷராசிக்காரர்களுக்கு தொடங்க. ஒரு வழியில் சொல்லணுன்னா தமிழ், ஒரு வழியில் சொல்லணுன்னா புதிய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அது மூலமாக கடன் அடைக்கணுங்கிற ஒரு எண்ணம் தோன்ற போகுது. அங்கேருந்து சொத்து, வீடு, வண்டி, வாகனம்லாம் வாங்க போகிறீங்க. ஸோ அதனால் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் ஒரு புது ட்ரெண்ட் செட்டிங் வருடமாக இருக்கும்.
ஸோ இந்த வருஷம் வந்து மேஷராசிகளுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது. சனி பயிற்சி இருந்தாலும் கூட வந்து நீங்கள் ரொம்பவே பாசிட்டிவான நிறைய விஷயம் சொல்லியிருக்கீங்க. ஸோ அவங்க எந்த மாதிரி வழிபாடெல்லாம் நடத்தினா இன்னும் வந்து இந்த வருஷத்தை சிறப்பாக எடுத்துகிட்டு போகலாம்? இந்த சனி பயிற்சிக்கு மட்டும்தான் அவங்க பிரீத்தி பண்ணுற மாதிரி, 7.5 சனிக்கு மட்டும்தான் பிரீத்தி பண்ணுற மாதிரி இருக்கும். பெரும்பாலும் சென்னையில் இருக்கிறவங்க பொழிச்சலூர், சென்னை குரோம்பேட்டில் இருக்க பொழிச்சலூர் கோயில், அகத்தீஸ்வரர் கோயிலுக்கு போகலாம். நான் ஒவ்வொரு தடவையும் சொல்ல, ஒரு தடவை போய் பாருங்கள். அதே மாதிரி இந்த தேங்காய் கட்டி விநாயகர்னு வெள்ளிவாக்கத்தில் இருக்குது, அங்கே போகலாம். அல்லது பக்தாஞ்சநேயர் கோயில்னு ஒன்று இருக்குது குரோம்பேட்டில், அங்கே போகலாம். மற்றபடி சவுத் சைடில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. கும்பகோணம் எல்லாருக்கும் தெரியும், திருநள்ளாறு, அதே டிஃபால்ட் குச்சனூர், மாதிரி சனிஸ்தலங்களுக்கு செல்லுங்கள். அடுத்ததான் மேலும் என்னெல்லாம் சொல்ல விரும்புகிறீங்க சார் இந்த வருஷத்தை சிறப்பாக எடுத்துகிட்டு போகிறது? இந்த வருஷத்துக்கு மேஷத்துக்கு சிறப்புன்னு பார்த்தா உங்களுக்கு எது ஸ்கில்லுன்னு பாருங்கள். அந்த ஸ்கில்லில் நீங்கள் உங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். எதையும் நம்பாதீங்க, உங்களை நம்புங்க. மேஷராசிக்காரர்கள் இந்த வருடம் தன் சொந்த சிறகை விரித்து பறக்க துவங்க போகிறீர்கள். ஸோ மேஷ ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டில் எவ்வளோ மார்க் தருவீங்க? 100க்கு 92 மார்க்கு தாராளமாக தரலாம். நண்பர்களே, இந்த 2026 ஏப்ரல் 14 பராபவ வருடம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த வருடத்தில் என்ன ஒரு வெண்பால்லாம் சொல்கிறாங்கன்னா, திராவிட நாடு பெரிய புகழ், தமிழ் கூறும் நாடு பெரிய புகழ் அடைய போது இதெல்லாம் சொல்கிறாங்க. பெரும்பாலும் தமிழ்நாட்டை பற்றி தான் சொல்கிறாங்க நான் நினைக்கிறேன். அவ்வகையில் யாரெல்லாம் வந்து இவ்வருடம் ஒரு வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும், ஆத்தரப்பனர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் பொற்காலமாக இந்த வருடத்தை நீங்கள் கருதி கொள்ள வேண்டும். காரணம், குரு பகவான் கடகத்தில் உச்சம் பெற்ற அந்த நொடியே 2-3 பேர் ப்ளஸ் பண்ணுறாரு. குரு வந்துட்டா, இப்போது ஜாதகம் பார்க்கும்போது கல்யாணம் ஆகிறதுக்கு பேரண்ட்ஸ்லாம் நம்மகிட்ட என்ன கேட்பாங்க, சார் குரு பலம் வந்தாச்சா பாருங்கள் சார்பாங்க. குழந்தை பிறக்கிறதுக்கு என்ன கேட்பாங்க, சார் குரு பலம் இருக்கா பாருங்கள் சார். பொண்ணு மாப்பிள்ளை ஜாதகத்தில் குரு பலமாக இருந்தால் கல்யாணம் குழந்தைலாம் தன்னால் நடக்கும். ஏன்னா குரு வந்து அத்தனை சக்தி உடையவர். இந்த வருடத்திலேயே குரு பலம் மிகுந்த ஒரு வருடமாக கருதப்படுகிறோம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகு அப்படி நகர்ந்து மகரத்துக்கு வருகிறார். இந்த மகரம் என்பது காலபுருஷனுக்கு 10ஆம் இடம். 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம். இந்த தொழில் ஸ்தானத்தில் ராகு வருகிறார். அப்போது இந்த வருடத்தில் எல்லாருக்குமே பிஸ்னஸ் பண்ண முன்னுக்கு வரணுங்கிற எண்ணம் டிஃபால்ட்டாக வரும். ஸோ அது எவ்வளோ தூரம் பயன்படுத்திக்கிறீங்க. ஒரு நெருப்பு இருக்குது, அந்த நெருப்பை நீங்கள் வச்சு சுடரும் ஏற்றலாம். அந்த நெருப்பை வீணாக ஒரு தீப்பந்தம் என்ன பண்ணுறீங்களோ அப்படி தான். அப்போ அந்த மாதிரி இந்த எனர்ஜியை நீங்கள் எப்படி யூட்டிலைஸ் பண்ண போகிறீங்க. இந்த பக்கம் சனி மீனத்தில் இருக்கிறார். குருவினுடைய வீட்டிலிருந்து நிர்தோஷோஸ்து, சனி பகவானால் தோஷமில்லை என்ற அனுகிரகத்தை, வரத்தை தந்திருக்கிறார். இந்த பக்கம் குரு கடகத்திலிருந்து அனைவருக்கும் பிளஸ்ஸிங்கிற வரத்தை தருகிறார். இவங்க 2 பலனையும் வச்சுட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ அதனால் இந்த வருடம் பெரிய இயற்கை சீற்றம் வந்துடும், சுனாமி வந்துடும், அதெல்லாம் நான் வாழ்க்கையில் என்றைக்குமே சொன்னதில்லை. அதெல்லாம் கேட்காதீங்க. அதெல்லாம் நல்லதை மட்டும் பேசுங்க. பாசிட்டிவான பக்தி இன்ஃபோ மட்டும் பாருங்கள், வேறு எதுவும் பார்க்காதீங்க. பாசிட்டிவான விஷயங்களை கேட்டுகிட்டே இருக்க, உங்கள் லைஃப் மாறும். நோ நெகட்டிவிட்டி பக்கமே போகாதீங்க. முன்னுக்கு வரீங்க, முன்னுக்கு வந்துகிட்டே இருப்பீங்க. நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க. அதை மட்டும் மைண்டில் வைங்க. ஆக இந்த பராபவ வருடம் யாருக்கு எப்படியோ உங்களுக்கு சூப்பராக இருக்குது. இந்த 2026 தமிழ் புத்தாண்டு 12 ராசிகளுக்கும் எவ்வளோ நல்லா இருக்குன்னு ரொம்பவே அழகாக விவரமாக சொன்னீங்க சுவாமிஜி. இப்போ உங்களை தொடர்பு கொண்டு இந்த மாதிரி பலன்கள்லாம் கேட்கணுன்னா அதுக்கு என்ன? ரொம்ப நிறைவான ஒரு தருணம். இந்த 12 ராசிகளும் நமது பக்தி இன்ஃபோ சேனல் மூலம் உலகெங்கிலும் நீங்கள் பார்க்குறீங்க. பக்தி இன்ஃபோ தினமும் பாருங்கள், உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுதான் முக்கியமான வெற்றி. ஸோ 1 மில்லியன் இந்த வருடம் பக்தி இன்ஃபோ அடையணும். என் ரசிகர்கள் எல்லாம் இதை சப்ஸ்கிரைப் பண்ணணும். இது என் அன்பான வேண்டுகோள். அதை ஒன்று பண்ணுங்கள். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, என்னை தொடர்பு கொள்ள ஒன்றும் பண்ண தேவையில்லை. கீழே போய்ட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ்பெற்ற நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற யாகங்களில் வந்து கலந்துக்கோங்க. என்னை சந்தித்து ஜோதிடம் பார்த்து உங்கள் வாழ்க்கைக்கான தெளிவான ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். ஒன்று சொல்கிறேன், உங்கள் தன்னம்பிக்கையை நம்புங்க, அதுதான் சாமி. உங்கள் வேர்வையை நம்புங்க, அதுதான் வெள்ளிக்காசு. உங்களுடைய முயற்சியை நம்புங்க, அதுதான் தெய்வம். இந்த கிரகங்கள், இந்த விஷயங்கள் எல்லாம் மனசில் போட்டுக்கோங்க. இதில் எதெல்லாம் டோன்ட்ஸோ, அந்த டோன்ட்ஸை தொடவே தொடாதீங்க. அதுக்காக தான் இதை ஃபுல்லாக கேட்குறது, வேறு ஒன்றும் கிடையாது. அதனால் பக்தி இன்ஃபோ டெய்லி பார்த்தாலே பாதி பிரச்சனை சால்வ்.